My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோவில் ரஜினிகாந்தா இந்த கிழங்குலேருந்து வளரக்கூடிய பூச்செடியை எப்படி நம்ம வளர்க்குறதுன்றதை ஒரு டீட்டெயில் வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம அந்த கிழங்கை ரெடி பண்ணிடலாம். நான் என்னோட கார்டனில் ஒரு 6 இன்ச்சு தொட்டியில் கடந்த 8 மாதமாக வளர்ந்துட்டு இருக்க ரஜினிகாந்தா பூச்செடியில் இருந்தால் கிழங்கை நான் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ரஜினிகாந்தா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு செடி வளர்த்தாலும் போதும், அந்த மண்ணில் அது அதிகமான கிழங்கு உற்பத்தி பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அந்த கிழங்கு எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு அதை இண்டிவிஜுவல் பிளான்ட்டாக நீங்கள் தாராளமாக டெவலப் பண்ணலாம். இந்த கிழங்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு அப்ரூட்டிங் மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதாச்சும் அந்த மேலேக்கு அந்த இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த தொட்டியை மொத்தமாக தலைகளை கவுத்துட்டு அந்த மண் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கிழங்கை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ரஜினிகாந்தம் எந்த மாதிரி கிளைமேட்டில் வளர்க்கலாம்னா, இந்த ப்ரீ சம்மர் ஆர் இந்த இயர்லி சம்மர் மார்ச் மாதங்கள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பூச்செடி வளரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 மாதம் ஆகும். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அது ஜூன் மாதம் பூக்க ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் காலம் வரைக்கும் இந்த பூ நல்லாவே செழிப்பாக பூக்கும். இந்த ரஜினிகாந்தை எதுக்காக வளர்ப்பாங்கன்னா, இந்த பெர்ஃப்யூம்லாம் செய்கிறதுக்கு ஒரு பேசிக்கான சென்ட் நோட் அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ அந்த திரவத்தை இந்த பூவில் இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பூ மாலைகளில் இந்த வெள்ளை கலரில் ஒரு பூ பார்ப்பீங்க. அந்த பூ எல்லாமே இந்த ரஜினிகாந்தா பூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிழங்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிழல் பாங்கான இடத்துல இதை கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக்கணும். பிகாஸ் இதில் இருக்க ஈரப்பதத்தோடு நீங்கள் விதைச்சிங்கன்னா இந்த கிழங்கு அழுகி போகிறதுக்கும் இல்லை ஃபங்கல் அட்டாக் வரதுக்கும் நிறையவே வாய்ப்பு. நான் இதை ஒரு 15 நாளைக்கு நல்லா உலர வச்சிருக்கேன் ஒரு நிழல் பாங்கான இடத்துல. இப்போ இது நடவைக்கு ரொம்ப தயாராக இருக்குது. ஸோ இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 12 இன்ச்சு தொட்டி தான் யூஸ் பண்ணுறேன். அண்டு மண்கலவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நியூட்ரிஷன் ரிச்சான ஒரு மண்கலவை ரெடி பண்ணுங்கள். ஸோ இதில் நான் ஒரு ஈக்குவல் பார்ட் ஆஃப் தோட்ட மண், அப்புறமா இந்த தேங்காய் நார் கழிவு, மண்புழு உரம், மாட்டு எரு, அப்புறமா கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, அப்புறமா வீட்டு குப்பை கழிவுலேருந்து ரெடி பண்ண உரம், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு மண்கலவை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமான உரமோ இல்லை ஒரு ஆர்கானிக் மேட்டரோ கொடுத்து ரெடி. ஸோ ரஜினிகாந்த் நீங்கள் நடுறப்போ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக நடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு சீலிங்ஸ் மாதிரி டெவலப் பண்ணலாம். நீங்கள் சீலிங்ஸ் மாதிரி டெவலப் பண்றப்போ அது வளர்றதுக்கு ஒரு 20லேருந்து 25 நாட்கள் வரைக்கும் ஆகும். இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எது பெர்ஃபெக்ட்டா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த 12 இன்ச்சு தொட்டியில் நான் ஒரே ஒரு ரஜினிகாந்த் கிழங்கு மட்டும் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பேன். இது ஆக்சுவலாக ஒரு மிஸ்டேக். இந்த மாதிரி ஒரு தொட்டியில் நீங்கள் 3 பிளான்ட் வரைக்கும் நீங்கள் தாராளமாகவே வளர்க்கலாம். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 20 நாள் கழிச்சிருக்கு அப்டேட் இதுதான். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஒரு பிரைட்டான சன்லைட் இருக்க ஏரியாவில் நல்லாவே வளரும். ஒரு ஃபுல் சன்னில் வச்சாலும் இந்த செடி ரொம்ப சூப்பராகவே வளரும். ஸோ இதுதான் 2வது அப்டேட். கரெக்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 35 நாள் கழிச்சிருக்கு அப்டேட் இதுதான். இந்த ரஜினிகாந்தா பூச்செடி பொறுத்த வரைக்கும் மற்ற பூச்செடிகள் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்லோவாக தனக்கான டைம் என்னவோ அதை எடுத்துகிட்டு ரொம்ப மெதுவாக தான் வளரும். கரெக்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 50 நாள் கழிச்சு தான் இந்த ரஜினிகாந்தா பூக்கிறதுக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் தாராளமாக ஒரு உரம் கொடுக்குறதா தான் கொடுக்கலாம். மற்ற பூச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பகல் நேரத்தில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அந்த டைமில் தான் பூக்கும். பட் ஆனால் ரஜினிகாந்தா வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக நைட்டில் தான் பூக்கும். இந்த ரஜினிகாந்தாவில் பூக்கிற பூன்றது ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆகிருக்கும். அதாச்சும் ஒரு 7 நாட்கள் வரைக்கும் வாடாமல் அப்படியே இருக்கும். அண்ட் அதுலேருந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு வாசனை அதில் வரும். உங்கள் கார்டனில் ஏதாச்சும் ஒரு மூலையில் இந்த பூச்செடி வளர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் கார்டனில்
எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாசனைன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வாசமான பூச்செடி தான் இந்த ரஜினிகாந்தா. ஸோ இந்த பூச்செடிகளோட ஃபைனல் அப்டேட் இதுதான். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த கிழங்குலேருந்து வளர்க்கக்கூடிய இந்த ரஜினிகாந்தாவை எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு டீட்டெயில் வீடியோ பார்த்துட்டோம். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் எ பெட்டர் என்வரான்மெண்ட். அண்ட் தேங்க்யூ.